எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்களே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரலி யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுருங்க. ஓகே, ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் பர்சனல் ஹீலிங் வேணும், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கேன், ரொம்ப வெயிட்டிங் எண்ணத்தில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஸோ எனக்கு மூவ் ஆன் பண்ண முடியலை, டிட்டாச்மெண்ட்டுக்கு வர முடியல, எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களே சூஸ் பண்ணுவாங்களா? ஸோ உங்களை ஒரு லைஃப் பார்ட்னராக கொண்டு வருவாங்களா? உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுட்டுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பயங்கரமான ஒரு மைண்ட் பவர் உள்ள ஒரு கேரக்டராக, பயங்கர ஒரு மைண்ட் பவர் உண்டு உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா. ஸோ யாருக்குமே வந்து ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டீங்க, யாருக்குமே வந்து திறந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கீப் பண்ணி கொண்டு போவீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பட் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஆளுக்கு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஓகே, மேபி ஒரு ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜெனரலிக். ஸோ யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், பயங்கர மைண்ட் பவர் உண்டு. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. யாருக்கூடையும் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருப்பீங்க. மேபி உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா வந்து அப்பா இல்லை அம்மா மட்டுமே உங்களை வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களாக இருப்பீங்க. ஸோ ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம். ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம். லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தனால உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க, பட் எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, டேட்டிங் எனர்ஜிலாம் உண்டு. பட் எந்த ஒரு காரணத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஸோ பயங்கர பவர்ஃபுல் ஒரு கேரக்டர், எப்பவுமே ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பவர் உண்டு. ஸோ நீங்கள் நினச்சா அவங்க லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஸோ யாரை வேணாலும் டாமினேட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே அவங்க கண்ட்ரோல்குள்ளே நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் பெரிய அளவில் இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் நடந்திருக்கும். நீங்கள் சில டைம் நீங்கள் போவீங்க, மறுபடியும் ரிலேஷன்ஷிப் விட்டு வருவீங்க, மறுபடியும் போவீங்க, மறுபடியும் வருவீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்ருக்கலாம். பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் நீங்கள். வீடியோ பார்க்குறாங்க, பயங்கர செல்ஃபிஷாக இருப்பீங்க. மணிக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தனால மணிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, கெரியருக்கும் மணிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ரிலேஷன்ஷிப்புக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க பெரிய அளவில். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன்கிட்ட மேபி இத்தனையோ ரிலேஷன்ஷிப் வந்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டோட்டலாக டவுன் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஒரு நீங்கள் என்ன நினச்சாலும் அட்ராக்ட் பண்ணோட கேரக்டராக இருக்கும். ஸோ என்ன நினச்சாலும் நீங்கள் பண்ணுவீங்களா இருக்கும், எல்லாருமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, டாமினேட் பண்ணுவீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்டலாக அவங்கள மாற்றிடுண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டோட்டலாக டவுன் ஆகிட்டுண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பயங்கரமாக எமோஷ்னலி கனெக்டட் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸோ இந்த எம்பரராக இருந்தால் கூட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டவுன் ஆகிட்டுண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை டோட்டலாக மாற்றிட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபேமிலியில் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லைன்னா ஊர் சமூகத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து வீட்டில் பெரிய ஆளாக இருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டராக எடுத்திருப்பீங்க. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை பீஸ் தூளாக ஆக்கியிருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம்.
இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பயங்கரமாக கேரி கொடுத்துருண்டு நிறைய ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஒரு உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுத்துருண்டு, எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்துருண்டு. பட் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கிடச்சிட்டு கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஈக்குவல் கிவ் அண்ட் டே கிடச்சிட்டு கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு உங்களால் எவ்வளோ ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுத்து ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன். இனி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் என்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்தாச்சு. இந்த ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கும். ஸோ நீங்கள் லைஃப்பில் நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை டோட்டலாக டவுன் ஆக்கிட்டு ஓகே டவுன் ஆக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறிச்சியாக இருக்கட்டும், இந்த பர்சனை பற்றியாக இருக்கட்டும், உங்களுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. ஸோ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனால் கூட இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போயிருக்கலாம். பயங்கரமாக நெகட்டிவ் மேபி இந்த பர்சனோட கேரக்டர் உங்களை நெகட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்து விட்டுருக்கலாம். இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உங்களை நெகட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைம்லேயே உங்களுக்கு இந்த பர்சனோட கேரக்டராக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து நீங்கள் ஃபுல்லாகவே நெகட்டிவாக உங்கள் ஆல் மனசுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு உண்டு. ஸோ நீங்கள் நெகட்டிவாக ஸ்டோர் பண்ணிட்டு உண்டு. மேபி நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 110% ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து மைண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனை பற்றி உங்கள் நெகட்டிவ் தாட்டை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து நெகட்டிவ் தாட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் அதனால் கூட இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போயிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் உங்களோட மைண்டுக்குள்ளே என்னென்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாம் ஆக்ஷன் எடுத்தாச்சு. எனக்கு இனி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட ஒட்டுமொத்த எஃபர்ட்டும் தூக்கி போட்டாச்சு. நானே ஒரு பெரிய பயங்கர பவர்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நினைச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் க்ரோ பண்ணியிருக்கலாம், ஸ்டடியில் கெரியரில் பெரிய ஆளாக வந்திருக்கலாம், ஸோ ஃபேமிலி நல்ல நிலைமைக்கு வச்சுருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கலாம். உங்களோட மைண்ட் செட்டான என்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்தாச்சு. 110% நான் கொடுத்தாச்சு. இனி கொடுக்குறதுக்கு ஒன்றுமே. இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நான் போராடி நான் டயர்ட் ஆஃப் ஆயாச்சு. நீங்கள் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு, லவ் உண்டு, எல்லாம் உண்டு. பட் எல்லாத்தையும் உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த ஒரு பர்சனை உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை. இந்த ஒரு பர்சனை நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறீங்க. மறக்கவும் முடியலை, முன்னோட்டு கொண்டு போகவும் முடியலை. இந்த பர்சன் உங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறீங்க. இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட லவ்வாக இருக்கட்டும், ஸ்நேகமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கிறீங்க, ஒழிச்சு வைக்கிறீங்க. ஓகே ஏன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முடியல. ஏன்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான் எடுத்தாச்சு. இன்னும் ஆக்ஷன் எடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறீங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என் லைஃப்பில் நல்லா தானே போயிட்டு இருந்தேன், என் லைஃப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுமே என் லைஃப் நான் நினைக்கிற மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு, என்னெல்லாம் என் லைஃப்பில் சாதிக்கணுமோ எல்லா விஷயத்தையும் சாதிச்சு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னும் டோட்டலாக உடச்சிட்டு டவுன் ஆக்கிட்டு. ஸோ எனக்கு லைஃப்பில் என்ன நடக்குது, ப்ளீஸ் யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தாங்க. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துருக்கேன், எவ்வளோ ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லா ஆக்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு வெயிட்டிங் எனர்ஜி ஆகும். அந்த பர்சன் கூட பயங்கரமாக எமோஷனல் கரெக்டாக மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஸ்நேகத்தையும் சப்ரஸ் பண்ணி வைக்கிறீங்க, ஹைட் பண்ணி வைக்கிறீங்க. யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஸோ இது உங்களோட எனர்ஜி. தென் இந்த பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவரும் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு கேரக்டர். இவரும் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாருக்கும் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு ஹாய் ஹலோ ஹவ்வாரி எப்படி இருக்கிறீங்க அப்படி இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கீப் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள். அவ்வளோ சீக்கிரமாக இவர் யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டார். இவர் எல்லாருக்கிட்டையும் டேட்டிங் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் பண்ணக்கூடிய எனர்ஜி ஆகும். இவர் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் சீரியஸ் எடுக்க மாட்டேன், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸாக நின்றுட்டு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஓகே பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டவுன் ஆகிட்டு ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு கேரக்டர். யாருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவரும் வந்து எப்படி நீங்கள் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டவுன் ஆகிட்டுண்டோ சேம் இந்த ஒரு பர்சனும் டவுன் ஆகிட்டு. ஓகே இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான், வந்து போய் இருப்பாங்க. ஸோ எமோஷ்னலாக கொஞ்சம் லைஃப்பில் இவருக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மனவேதனையாக இருக்குது, ரொம்ப தடுமாற ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது, ஒரு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகக்கூடிய டைமில்
உங்ககிட்ட வருவாங்க. உங்ககிட்ட வந்து பேசி சந்தோஷமாக இருக்கும்போது அவருக்கு நல்ல பீஸ் கிடைக்கும். நல்ல பீஸ் கிடைச்சது மறுபடியும் விட்டுட்டு ஓடுவார். இவர் இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனை கொண்டு போயிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்பில் பர்த்டே நடந்துட்டு இருக்கலாம். ஓகே ஸோ இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் இல்லைங்க. மேபி இவர் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுனாக இருக்கலாம். இல்லைன்னா கெரியரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஃபேமிலி வைஸ் இந்த பர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த பர்சனோட லைஃப் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை, ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன். ஓகே மேபி இந்த ஒரு பர்சன் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி உங்களை டவுன் ஆக்கிட்டு உண்டோ, எப்படி உங்களை வந்து டோட்டில் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டு, அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டு உண்டு. மேபி நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் வந்து யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து எல்லாருக்கிட்டே டேட்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எனர்ஜினால மேபி இந்த பர்சன் உங்ககிட்டே அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதனால இந்த பர்சனை குறித்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து இந்த பர்சனை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் ராங்காக நீங்கள் நினச்சிருக்கலாம். ஓகே ஸோ இவருக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன். இவருக்கு லைஃப்பில் பண்ண வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கலாம். இவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். இவர் கெரியரில் க்ரோ வரல. ஃபேமிலிக்கு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வராத ஒரு சுச்சுவேஷன். ஃபேமிலியில் டோட்டில் ஒரு பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனால இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக இவர் ஒர்க் பண்ணவும் இல்லை. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேது. இவரோட கவனம் ஃபுல்லாக வந்து இவர் ஃபுல்லாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், ஃபேமிலி வைஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இவருக்கு லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கிடையாது. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டில் ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். ஃபிசிக்கலாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து மைண்ட் அளவில் ரெண்டு பேருமே கனெக்டட் தான். ரெண்டு பேருமே 3Dயில் வந்து செப்பரேஷன் ஆகி இருந்தாலும் 5Dயில் கனெக்டட் தான். நீங்கள் ரெண்டு பேரும் 5Dன்னு சொல்லும்போது அது உள்ளுக்குள்ளே சோல் லெவலில் நீங்கள் ரெண்டு பேரும் கனெக்டட். ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். மூவ் ஆன் பண்ண முடியாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ ரெண்டு பேராலையும் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகே அப்போ இந்த பர்சன் வந்து இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஃபோக்கஸ் கொடுத்துட்டு கிடையாது. இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனில் மேபி இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து வேறு எங்கேயாவது கொண்டு போயிருப்பாங்க. உங்களை மைண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைமில் போராடக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் வந்து இவர் உங்களுக்கு மைண்டு கொடுத்துருக்க மாட்டார். ஓகே இவர் உங்களுக்கு மைண்ட் கொடுத்துருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு கால் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டார். அதனால கூட இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போயிருக்கலாம். ஓகே என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போனாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே மைண்டு லெவலில் நீங்கள் ரெண்டு பேருமே கனெக்டட் ஆகும். ஏன்னா நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த லவ்வர்ஸ் கார்டு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சோல் டு சோல் கனெக்டட், மைண்டு லெவலில் கனெக்டட். மேபி 25 சோல்மேட் அவங்களுக்கான ஒரு ரீடிங்காக கூட இருக்கலாம். ஓகே ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை எப்படி டவுன் ஆக்கிட்டு அதே மாதிரி இந்த ஒரு பர்சனை டவுன் ஆக்கிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு பேருமே க்ரோ பண்ணும். ரெண்டு பேருமே இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம். நம்ம லைஃப்பில் எத்தனையோ ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் வந்திருக்கும் போயிருக்கும். பட் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகாது. ஸோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், நம்ம விருப்பத்துக்கு நம்ம அதை பிளாக் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம், ஒரு பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். பட் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. மேபி நம்ம ஒரு 2 நாள் 3 நாள்ன்றது நம்ம வந்து ஃபீல் பண்ணணும், ஒரு மாதம் ஃபீல் பண்ணணும், 2 மாதம் ஃபீல் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பை நோக்கி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை க்ரோ பண்ணாது. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ பண்ணும், உங்களையும் க்ரோ பண்ணும், இவங்களையும் க்ரோ பண்ணும். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது யூனிவர்ஸ்லி ப்ரொடெக்டட் ரிலேஷன்ஷிப்னால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேராலையும் மூவ் ஆன் பண்ண முடியாது. 2 பேராலையும் மூவ் ஆன் பண்ண முடியாது. பட் 2 பேரும் எதிர்பார்க்குறது நடக்கவும் செய்யாது. நீங்கள் எதிர்பார்க்குறதும் நடக்காது, இவர் எதிர்பார்க்குறதும் நடக்காது, 2 பேர் எதிர்பார்க்குறதும் நடக்காது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதுக்கா போகிறதுக்கா 2 பேருக்குமே அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெயின் இந்த ரிலேஷன்ஷிப், ஏன்னா இப்போ நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினைக்கும் போது
நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், அது நடக்குதுன்னு சொல்லும்போது அது நமக்கு அந்த இடத்துல பெயின் இருக்காது. பட் நம்ம நினைக்கிறது நடக்கலை, எது நடக்கலைன்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல பயங்கரமாக பெயின் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பயங்கர பெயின் கொடுத்து 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 இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை மென்டலி, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை க்ரோ பண்ணணும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து 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 நிறைய இந்த பர்சன் உங்களை வந்து புரிஞ்சுக்காமல் இருந்து கஷ்டப்படுத்தி நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப கஷ்டத்தை தாங்குற இதயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை ரிலேஷன்ஷிப்பை கடந்து வந்துருக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்திருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடந்திருக்காது, மூவ் பண்ணவும் முடியாது. இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் கஷ்டம் கொடுத்து 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 ஒரு 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 கட்டத்தில் உங்களுக்கு இதயம் வந்து இரும்பாகி போயிடும். ஏன்னா வலி பட்டு பட்டு நமக்கு வந்து மரணமே வந்தால் கூட நமக்கு வலிக்காத மாதிரி ஆகி போயிடும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களையும் க்ரோ பண்ணும், இந்த ஒரு பர்சனையும் க்ரோ பண்ணும். ஓகே, உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பா, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறேன், ஏன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை எத்தனை வாட்டி முடிவு எடுத்து போகிறோம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் என்ன பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் வேண்டாம் நினைக்கிற ஒரு டைமில் அவங்ககிட்ட ஒரு மெசேஜ் வரும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் ஆகுவீங்க. ஓகே, உங்களுக்கு இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாமே. என்ன இந்த ரிலேஷன்ஷிப், ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளால் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியலை, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குது, ஏன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு இவ்வளோ பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் கொடுக்குது, ஏன் நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியலை, இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கலாம். ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க, அந்த பர்சன் ட்ரீமில் வருவாங்க. ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டைமில் இந்த பர்சனை பற்றின தாட், நீங்கள் டெலிவரி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கு டெலிவரி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் மைண்டுக்குள்ள என்ன தோணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் பட்டு பாடு போதும், நான் எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்தாச்சு, இனி என்னால் எந்த எஃபோர்ட்டும் போட முடியாது, நான் மூவ் ஆன் பண்ண போகிறேன். நீங்கள் மூவ் ஆன் பண்ணக்கூடிய டைமில் இந்த பர்சனோட நேம் பார்ப்பீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க, ட்ரீமில் இந்த ஒரு பர்சன் வருவாங்க, மறுபடியும் ஸ்ட்ரக் ஆவீங்க, மறுபடியும் டவுன் ஆகுவீங்க, மறுபடியும் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய செப்பரேஷனாக இருக்கட்டும், செப்பரேஷன், இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனாக இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து லவ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குமே தவிர அந்த பர்சன் மேலே உங்களுக்கு லவ் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்காது. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு பயங்கரமாக கோவம் இருக்கும், என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 10 டேஸில் ஆகும்போது மறுபடியும் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஸ்நேகம் வந்துடும். எஸ், இந்த ஒரு பர்சன் அது அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் அல்ல, உங்களுக்கு இந்த பர்சனை பற்றி ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. எஸ், இந்த ஒரு பர்சன் பாவம் அன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் நடக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் மேலே உங்களுக்கு எப்போவுமே கோவம் இருக்காது. ஸோ சேம் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே கோவம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் நடந்திருக்கும். நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் இந்த பர்சன் உங்கள் ட்ரீமில் வரலாம், இல்லை இந்த பர்சனை பற்றி இன்ஃபர்மேஷன் எதாவது உங்களுக்கு கிடைக்கலாம், மறுபடியும் இந்த பர்சனை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் 2 பேருமே இருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பார்த்து மெயின் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபர்ட் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போகணும்னு இருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கூட மைண்டு பண்ணாமல் இந்த ஒரு பர்சன் அவங்க ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், கரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க உங்களை மைண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு டைமில் போராடிப்பீங்க, இவர் கொஞ்சம் கூட உங்களை மைண்ட் பண்ணியிருக்க மாட்டார், உங்களுக்கு இந்த பர்சன் மேலே நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கும். இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்குது, கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு செப்பரேஷனில் தான் இருக்கீங்க. இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்களா, இல்லை உங்களை மறந்துட்டாங்களா கேட்டால் நெவர், கிடையாது. உங்கள் எப்போவுமே நீங்கள் இந்த பர்சன் உங்கள் மைண்டுக்குள்ளே உண்டு, நீங்கள் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே எப்பவுமே உண்டு, மூவ் ஆன் பண்ண முடியும். இந்த பர்சனாலே உங்களால் மட்டும் இல்லை, இந்த பர்சனாலே மூவ் ஆன் பண்ணி நீங்கள் எப்படி வெயிட்டிங் நினச்சி இருக்கிறீங்க, சேம் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு கிடையாது. ஓகே, அது மட்டும் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்து இந்த பர்சனோட மைண்டுக்குள்ள எஸ், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன், ஸோ என்னோட சைடில் ஒரு தப்பும் கிடையாது, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் கரெக்டாக தான் முன்னோட்டு போயிட்டு இருந்தேன், எனக்கு மேபி இவர் கொஞ்சம் கூட உங்களை வேல்யூ பண்ணியிருக்க மாட்டார், கொஞ்சம் கூட உங்களை புரிஞ்சிருக்க மாட்டார் இவர். ஓகே, இவரோட மைண்டுக்குள்ள என்னென்னா
எனக்கு ஃபேமிலியில் பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன். நான் என் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணேன், என்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணேன். நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கூப்பிடும்போது அவங்களுக்கு அவங்களோட கெரியர், அவங்களோட லைஃப் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கு. அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே எனக்கு என்னோட லைஃப் ஒரு பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அப்போ என்னோட லைஃப் தானே எனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு சுச்சுவேஷன் லைஃப் செப்பரேஷன் ஆகி போச்சு, அதுக்கு நான் என்ன காரணம்? நான் தப்பு கிடையாது. ஸோ நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட். எனக்கு என்னோட கெரியர் தான் இம்பார்ட்டன்ட், என்னோட லைஃப் தான் இம்பார்ட்டன்ட். இவர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கூடிய டைமில் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு ஒரு போர்ஷன் ஆக்ஷன் எடுத்துக்கூட இந்த ரிலேஷன்ஷிப் அழகாக போயிருக்கும். பட் ஒரு டைம் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் கொடுக்குற டைமில் இவருக்கு வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இவர் உங்களுக்கு கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணிட்டு கிடையாது. அதனால இந்த லைஃப் செப்பரேஷன் ஆகி போயிருக்கிற இவர் அந்த ஒரு மைண்ட் செட் இவருக்கு இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுது, நான் எந்த தப்பு கிடையாது, நீங்களா வந்தீங்க, நீங்களா கால் பண்ணீங்க, நீங்களா மெசேஜ் பண்ணீங்க, நீங்களா அழுதிங்க, நீங்களா போயிட்டீங்க, இவர் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இவர் இருக்காரு. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களால் மட்டும் இல்லை, இவராலே மூவ் ஆன் பண்ண முடியாத ரிலேஷன்ஷிப். மேபி உங்களுக்கு எப்படி எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேம் எங்களுக்கு இந்த சயின்ஸ்லாம் வருதுல 10 ஏஜஸ் நம்பர்ஸ் பார்க்குறோம், 11 ஏஜஸ் நம்பர்ஸ் பார்க்குறோம், எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சயின்ஸ் கிடைக்கும், இதே மாதிரி இது ஒரு போஸ்டருக்கு சயின்ஸ் கிடைக்கும், அப்கோர்ஸ் இந்த ஒரு போஸ்டருக்கு சயின்ஸ் கிடைக்கும், இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சயின்ஸ்லாம் இவங்களும் கிடைக்கும். பட் இவங்க வந்து கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ எப்படி உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல, நீங்கள் எப்படி மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்க ஒரு டைம் இந்த ஒரு பர்சனோட நேம் பார்ப்பீங்க, ஏஜஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க, சேம் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் உங்களை விட்டு நீங்கள் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு எந்த ஒரு ஹோப்பும் கொடுக்கல, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு வேண்டாம், இவர் மூவ் ஆன் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு சேம் இதே மாதிரி சயின்ஸ் கிடைக்கும், இவருக்கு சயின்ஸ் கிடைக்கும், இவருக்கும் உங்கள் தாட் வரும், உங்கள் நேம் வரும், உங்கள் கூட இருந்த நல்ல மூமெண்ட்ஸ் ஞாபகம் வரும். ஸோ இவரால் மூவ் ஆன் பண்ண முடியலைன்னு சொல்லும்போது இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக ஸ்நேகம் வருது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்லி ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. பட் இவருக்கு பயங்கர ஸ்நேகம் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் மூவ் ஆன் பண்ண முடியலை. எப்படி இவர் மூவ் ஆன் பண்ணணும், இவர் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், நான் மூவ் ஆன் பண்ண போகிறேன். இவர் இன்றைக்கி ஒரு டைமில் உங்கள் தாட் வருது, உங்கள் நேம் வருது, ட்ரீமில் வருவீங்களா இருக்கும், ஏஜஸ் நம்பர்ஸ் பார்ப்பாங்களா இருக்கும். அப்படி எனக்கு இவருக்கு வந்து ஃபீல் ஆகுது, இந்த ரிலேஷன்ஷிப் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலை, இந்த ஒரு எத்தனை வாட்டி நான் ட்ரை பண்ணணும் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலன்னு சொல்லும்போது இவருக்கு இவங்க மேலே பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன்லேயும் உங்களை திங்க் பண்ணுறாங்க, உங்கள் கூட பயங்கரமாக எமோஷனலி கனெக்டட் ஆகுறாங்க, 24/7 கூட உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில். பட் நீங்களும் மூவ் ஆன் பண்ணிட்டு கிடையாது, நீங்கள் ஒரு வெயிட்டிங் எனர்ஜிலாக நீங்கள் இருக்கிறீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம் உண்டு. ஸோ ஹார்ட் ஃபுல்லாகவே நீங்கள் தான் இருக்கிறீங்க, ஸ்நேகம் உங்கள் மேலே நிரம்பி வடியுது. மூவ் ஆன் பண்ண முடியல, வேறு வழி இல்லை, உங்களை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மூவ் ஆன் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ண முடியல. அப்போ கரெக்ட் சுச்சுவேஷன் உங்களை வேறு அக்செப்ட் பண்ணுறாங்க, உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, 24/7 உங்களை பற்றி நினைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காத மாதிரி இவர் நினைக்கிறதும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி இவரே நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, நீங்களும் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவருக்கு அந்த சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஸோ டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகுன்னு பார்ப்போம். இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஃபீல் ஆகுனா, செப்பரேஷன் ஆகி போச்சு, நம்ம வந்து ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அங்கே எதுவுமே நடக்கலை, இந்த ஒரு போர்ஷன் என்ன மைண்ட் பண்ணல, அந்த போர்ஷன் வருவாங்களா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு போர்ஷனோட சைட்லையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க எப்படி யூனிவர்ஸ் உங்களுக்கு சில சயின்ஸ்லாம் கொடுத்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு போர்ஷனோட சைட்லையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு. அவங்க சைட்லையும் அவங்களுக்கு புரியுது, ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கும் வருது. இவர் வந்து மேபி இதில் வந்து சேம் காஸ்ட்டு, சேம் ரிலீஜியன்ஸ் அந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, கண்டிப்பாக உங்களை சூஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் 2 பேருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, சமூகம் இந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணாதுன்னா இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கீப் பண்ணி உங்ககிட்ட வருவாங்க.
சரி ஓகே நம்ம வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொண்டு போயிடலாம் அந்த ரிலேஷிப்பை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொண்டு போய் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கலாம் மாதிரி திங்க் பண்ணுவாங்க இந்த ஒரு பர்சன். இவர் வந்து சுச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகே நடந்தெல்லாம் போட்டு நீ நடக்க போகிறத பார்ப்போம். ஓகே ஸோ உங்கள் கூட வர்றதுக்கு சுச்சுவேஷன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு டைம் எப்படி கரெக்டாக ஃபேவலாக வருது. ஸோ இவர் வந்தால் கூட இவர் தேவையில்லாமல் வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு தான் வருவாரே தவிர இவர் பண்ண தப்பை சொல்லியோ சாரி கேட்டுலாம் வரமாட்டாங்க. மேபி வேறு ஏதாவது காரணம் சொல்கிற மாதிரி தான் உங்ககிட்ட வருவாங்க இவங்க. ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் இவர் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ என்ன நடக்குது பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேருக்குமே பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கும் பேலன்ஸ் வேணும், இவங்களுக்கும் பேலன்ஸ் வேணும், பேஷன்ஸ் வேணும், 2 பேருக்குமே பொறுமை வேணும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஒரு மேஜிக்கல் கனெக்ஷன். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை மென்டலி பிசிக்கலி எமோஷனலி க்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லுது, இப்போ எனக்கு இந்த ஒரு பர்சனை எனக்கு உடனே பார்க்கணும், எனக்கு உடனே இந்த பர்சன் கூட மீட் பண்ணணும், எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் நினைப்பீங்க. பட் இங்கே நடக்காது. நினைப்பீங்க இந்த ஒரு பர்சன் கூட நான் வந்து பீச் போகணும், கை கோத்துட்டு போகணும் எல்லாம் நீங்கள் ஆசைப்படுவீங்க. எதுவுமே இங்கே நடக்காது, எதுவும் நடக்காது, மூவ் ஆன் பண்ணவும் முடியாது. ஓகே அப்போ உங்களுக்கு மைண்டுக்குள்ளே என்ன வரும்னா, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பர்சன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த வெயிட் பண்ணி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எமோஷனல் பேலன்ஸ் கிடச்சிடும். ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இங்கே நினைக்கிறது எதுவும் நடக்கவும் செய்யாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், எமோஷ்னலி பேலன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும், உங்களுக்கு ஒரு பொறுமை வரும். இப்போ கரெக்டாக சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கல்ல, இப்போ அது கூட வெயிட்டிங் அண்ட் தெரியும் ஒரு பேஷன்ஸ் தானே இது உங்களுக்கு. இப்போ சாதா வந்து நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கும்போது நமக்கு பொறுமை இருக்காது. நம்ம நினச்சோன்னு ஒரு ஹாய் ஹலோ மெசேஜ் பண்ணிவிட்டு நம்ம நினைக்கிறது நடந்துட்டு போயிட்டே இருக்குது. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறனால நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பொறுமைனா என்னென்னு காட்டி தரும், பேஷன்ஸ்னால் என்னென்னு காட்டி தரும், எமோஷ்னல் பேலன்ஸ் பண்ண காட்டி தரும், உங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண காட்டி தரும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ட்ரூ லவ் ஆகும். ஏன்னா நமக்கு ட்ரூ லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாலும் மைண்ட் லெவலில் சோல் லெவலில் நீங்கள் ஒரு கனெக்ட் இருந்தால் ஒரு பர்சன் உங்களோட ஆத்மா கனெக்ஷன் நம்ம சொல்லுவோம்ல, ஆத்மா காதலை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஆகும். ஸோ உங்கள் 2 பேருக்கிடையே டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2 பேரில் பிரிய முடியாத ஒரு கனெக்ஷன். ஸோ எப்போவுமே பிரியணும் நீங்கள் நினைக்கிற ஒரு டைமில் மறுபடியும் இந்த ஒரு பர்சனோட ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஓகே அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கடைசி வரைக்கும் நான் கஷ்டம் தான் படணுமா, என்னால் வந்து லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எப்போயுமே நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு நான் ஒவ்வொரு நாள் இந்த ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறது, அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் எனக்கு கஷ்டம் தான் கொடுத்துட்ருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெவர் அப்படி கிடையாது. ஸோ எனக்கு புரியுது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களால் மூவ் ஆன் பண்ணவும் முடியலை, அதுலேருந்து வெளியே வரவும் முடியலை, ஒரு இல்யூஷன் மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகலாம், அவங்களுக்கும் ஃபீல் ஆகலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இன்னர் வரைக்கும் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்பவே எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குது, எனக்கு எப்போவும் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கேன், என்னால் மூவ் ஆன் பண்ணவே முடியலை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இன்னர் ஒர்க் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், மெடிடேஷன் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பீஸ் கிடைக்கும். ஓகே ஸோ மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது பீஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். பர்த்ரா நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸோ மெடிடேஷனாக என்னது, மெடிடேஷனாக ஃபஸ்ட் நம்ம மெடிடேஷனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம். ஸோ மெடிடேஷன் சொல்லும்போது நம்ம வந்து மெடிடேஷன் உட்காரும்போது நம்ம ஒட்டுமொத்த தாட்டும் ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம சுவாசத்தில் நம்ம ப்ரீத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், உங்களோட ஒட்டுமொத்த தாட் எண்ணங்கள் எல்லாமே நம்ம ப்ரீத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படி ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட் இதெல்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும், ரொம்ப பீஸ் கிடைக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு கூட வருவீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போ நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வழியை கொடுத்துட்ருக்கும். ஓகே அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது, பேஷன்ஸ் இருக்காது, பொறுமை இருக்காது. இவங்க எப்படா வருவாங்க, எப்படா கால் பண்ணுவாங்க, எப்படா மெசேஜ் பண்ணுவாங்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் ஏங்கிட்டு தான் இருப்பீங்க. அதே நீங்கள் டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்துடும், பேஷன்ஸ் வந்துடும், பொறுமை வந்துடும். ஓகே எப்போ அவங்க வரவங்கள வரட்டு, என்ன நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன், அந்த ஒரு பொறுமை உங்களுக்கு வரணும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். ஓகே மெடிடேஷன் பண்ணணும், இன்னர் ஒர்க் பண்ண உங்களுக்கு அந்த
எமோஷ்னல் பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு க்ரோ பண்ணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போகும், 2 பேருக்குமே கொண்டு போகும். ஸோ ரொம்ப கஷ்டப்படுற இந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படுறேன், ஏன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை, ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறேன்னா நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னர் ஒர்க் பண்ண உங்கள் லைஃப் முன்னோட்டு போகும், பீஸ் கிடைக்கும், டிட்டாச்மெண்ட்டுக்கு வருவீங்க. டிட்டாச்மெண்ட்டுக்கு வரும்போது அந்த லவ் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் நீங்கள் டார்ச்சர் பண்ண மாட்டீங்க, இந்த ஒரு போஸ்டர் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்காது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்களுக்கு வலிக்குது, ஏன் கால் பண்ணல, ஏன் மெசேஜ் பண்ணல, இதில் எக்ஸ்பெக்டேஷன் ஆகும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருக்க உங்களுக்கு வலி கொடுத்துட்டே இருக்கும். ஏன் இவங்க என்ன பார்க்கவில்லை, ஏன் என்ன மீட் பண்ணவில்லை, என்னை பற்றி ஞாபகம் இவங்களுக்கு வராதான், இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் ஆகும். அப்போ டிட்டாச்மெண்ட்டுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு நோ எக்ஸ்பெக்டேஷன், உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. உங்களுக்கு ஒரு ஃபேஷன்ஸ் இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும். ஓகே, அவங்க வரக்கூடிய டைம் வரட்டும், ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம வேலையை பார்த்துருப்போம். இதான் டிட்டாச்மெண்ட் ஆகியாச்சுன்னா நமக்கு நோ எக்ஸ்பெக்டேஷன். அவங்க வந்தால் என்ன, வராட்டா என்ன, அவங்களுக்கு எப்போ தோணுதோ வரட்டும். ஸோ அந்த ஒரு ஃபேஷன்ஸ் உங்களுக்கு வரணும், நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஸோ நமக்கு இங்கே 222 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.